क्षेत्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः नमो वेंकटेशाय वेंकटतुறைவார்க்கு நம. அன்பர்களே, सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே அகர்மி விகர்மி என்றெல்லாம் திருநாமங்களை சொல்லி வந்தார் அல்லவா நாரத பகவான். அப்பொழுது இந்த மாதிரி செயல்களை, அதாவது வேள்வி முதலிய செய்கைகளை கர்மாக்களை தனக்கு நெருங்கிய பக்தர்கள் செய்ய வேண்டும் என்று ஆசை உடையவன் பகவான் என்று ஒரு திருநாமத்தை டப்புரு போட்டார். கர்மேப்சு அவருடைய அனுபவத்திலிருந்து சொல்றார். அதாவது பஞ்சபாண்டவர்களுக்கு, கௌரவர்களுக்கு இனி சமாதானம் வராதுன்னு ஒரு நிலைமை முதல்லையே வந்துடுத்து. ஏன்னா துரியோதனன் தன்னுடைய ஞாதிகளான பாண்டவர்களை உயிரோடையே கொளுத்த வேண்டும் என்று ஏற்பாடு பண்ணான். அரக்கு மாளிகை வச்ச கதை உங்களுக்கு தெரியும். அரக்கு மாளிகை எரிந்து போயிற்று. அதில் கரெக்டாக 5 ஆண் சடலம் ஒரு பெண் சடலமும் இருந்தது. கருகின தீக்கருகி. குந்தியும் அவருடைய 5 பிள்ளைகளும் அரக்கு மாளிகை எரிஞ்ச பொழுது மாண்டு போனார்கள் என்று ஊரெல்லாம் நம்பினார்கள். துரியோதனும் நம்பி ஆனந்தமாக இருந்தான். அந்த அரக்கு மாளிகையை எரிச்சவனும் அது கூட போயிட்டான். அவனுடைய குடும்பத்துக்கு நிறைய பணமும் கொடுத்தான். இப்படி ஆனந்தமான வாழ்க்கை போயின்னு இருந்தது. துரியோதனை பொறுத்த மட்டும் பாண்டவர்கள் மாண்டார்கள். ஆனால் பாண்டவர்கள் மாளவில்லை. ஏன்னா அவனுடைய மாமன் மகன் தான் இருக்கானே கிருஷ்ணன். விதுரரோடு சேர்ந்து வேறு திட்டம் போட்டு அரக்கு மாளிகையிலேருந்து ஒரு சுரங்கம் கட்டி அது கங்கை கரைக்கு போக முடியாது பண்ணி, அந்த கங்கை கரையில் இவரை கௌரவர்கள் எரிப்பதற்கு முன்னாடியே பீமன் தானே அந்த அரக்கு மாளிகை எரித்து தன்னுடைய சகோதரர்கள் 4 பேரையும் தாயாரையும் அழைத்து கொண்டு சுரங்கத்தின் வழியாக கங்கை கரைக்கு வந்து அந்த படகுல ஏறி கங்கையை கடந்து போயிட்டாங்க. அங்கே போய் ஏகசக்கரபுரம் என்கிற ஊரில் பிராமண பிள்ளைகள் வேஷத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். பிச்சை எடுத்து சாப்பிட்றாங்க. இது எப்பொழுது அவர்கள் வெளியில் வரணும்னு சொல்கிற வரைக்கும் அந்த வேஷத்தில் இருக்கணும் என்று விதுரர் மூலம் கண்ணன் செய்தி தெரிவிச்சிருக்கான். அர்ஜுனனையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அதற்காக எனக்கு ஒரு பெண் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் துருபத மகாராஜா. ஏன்னா துருபத மகாராஜாவும் துரோணரும் ஒன்றா படித்தாங்க. துரோணர் தான் துருபத மகாராஜா ஹோம்ஒர்க்கையும் பண்ணி கொடுத்துருவார். வாத்தியார்ட்ட 2 பேரும் ஒன்றா படித்த போது. அதனால் துருபதன் மகாராஜா என்ன சொல்லுதான், இளவரசன் துரோணா கவலைப்படாத, நான் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் ராஜா, உன்னை அப்படி கவனிச்சுக்கிறேன், பெரிய பதவி கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்தான். துரோணர் அதை பெருமையாக நினச்சிட்டு இருந்தார். ஆனால் அவன்கிட்ட உதவி கேட்கல. துரோணர் திருமணமாகி ஒரு ரிஷிகள் கூட்டத்தில் அக்ரஹாரத்தில் இருக்கார். எல்லார் வீட்லேயும் மாடு இருக்குது.
ரிஷிகள் போய் அங்கங்கே தானம் வாங்கிட்டு வரா. துரோணர் அதெல்லாம் வாங்கலை. ஏதோ உஞ்சவிருத்தி பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தார். அவருக்கு அஸ்வத்தாமா பிறந்தான். குழந்தைகளோட விளையாடுவான். விளையாடிச்சே மற்ற குழந்தைகள்லாம் அவன் அம்மா கூட பால் சாப்பிட்டு போங்கடான்னு சொல்லுவாள். அவெல்லாம் பால் சாப்பிட்டு வரும். அஸ்வத்தாமனுடைய கூப்பிட மாட்டேன். ஏன்னா அங்கே பாலும் கிடையாது, மாடும் கிடையாது. அதனால் அஸ்வத்தாமாவுக்கு ரொம்ப வருத்தம். ஏம்மா எல்லா அம்மாக்களும் பிள்ளையை கூப்பிட்டு பால் சாப்பிடுன்னு சொல்கிறாளே, நீ எனக்கு பால் கொடுக்கூடாத மேட்ச் விளையாடுறதுக்கு குழந்தைகளோட விளையாடுறச்சு, மில்க் டைம்னு போகிறாங்க, நமக்கு மில்க் டைம் கிடையாதான்னு கேட்டான். ரொம்ப அழுதான் குழந்தை. ரொம்ப வருத்தப்பட்டு அஸ்வத்தாமின் தாயார் துரோணர்கிட்ட சொன்னேன், பிள்ளை அழறான், எங்கேயானு போய் ஒரு மாடு வாங்கிட்டு வரலாம் முடியும், தானம் வாங்க வேணும். உங்கள் ஃப்ரெண்டு அவன் தான் ராஜாவாக இருக்கான் இப்போ எங்கேசேனன், அவன்ட்டு உங்கள் பழைய நட்புக்காக ஒரு மாடு கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்தான். அவன் ரொம்ப போராடினான். வேண்டாண்டி, அவனுக்கு சாதம் வடிக்கிற கஞ்சியை எடுத்து வச்சு, அந்த கஞ்சி அந்த காலத்தில் குக்கர் கிடையாது, சாதத்துலேருந்து கஞ்சி வடிப்பாங்க, ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த சாத கஞ்சியை பால் கொடுத்துரு பிள்ளைக்குன்னார். மறுநாள் பசங்கள்லாம் விளையாடித்து எல்லாரும் பால் டைம் மில்க் டயத்துக்கு போகும்பொழுது அஸ்வத்தாமன் தயார் கூட்டாவாப்பா பால் சாப்பிட்டு போடு. அஸ்வத்தாமும் பால் சாப்பிட்டான். சாப்பிட்டு விளையாட வந்தான். ஏன்னா உங்கள் வீட்டில் மாடே கிடையாது, ஏதுரா பால், பால் சாப்பிட்டேன்னு சொல்கிறியே அப்படின்னு அஸ்வத்தாமனுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் அஸ்வத்தாமாவை கேட்டான். ரொம்ப நல்லா இருந்தது, சாப்பிட்டேன் பாரு அப்படின்னா. இப்படி கொஞ்சம் உதட்ட பக்கத்தில் இருந்தது. இதான் பால் பாரு அப்படின்னு காண்பிச்சான். தொட்டோடனே அந்த பசங்க புரியுது, ஓஹோ சோறு வடித்த கஞ்சியை பால் உங்கள் அம்மா கொடுத்து உன்னை ஏமாத்திட்டா அப்படின்னு பசங்கள் பரிகாசம் பண்ணிட்டு. அஸ்வத்தாமா பெரிய அவமானமாக போயிடுத்துன்னு அழுதான் அம்மா கிட்ட. இப்போ துரோணரை முடுக்கினான், போ எப்படியாவது வாங்கிட்டு வா. துரோணர் தன்னுடைய மனைவியும் குழந்தையும் அழைத்து கொண்டு யக்ஞசேனன் என்கிற துருபதன் இவருடைய கிளாஸ்மேட் அவருடைய வீட்டு அரண்மனைக்கு முன்னாடி வந்தார். நான் அவருடைய கிளாஸ்மேட் வந்திருக்கேன்னு சொல்லுன்னார். அவர் நினச்சார் ஓடி வருவான் யக்ஞசேனை, குச்சேலருக்கு கிருஷ்ணன் வந்தா மாதிரி தன்னை கட்டி அணைப்பான்னு. அவன் சொன்னான், யார் யாது கண்ணங்க, ஒரு பிராமணன் ஏழை, என்னைக்கோ கூட வச்சுட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் கேட்க வரானா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு வேளை சத்தத்தில் சாப்பிட்டு போக சொல்லிட்டான். இன்னொன்று ரொம்ப மனைவி முன்னாடி அவமானப்பட்டார். மனைவி சொன்னவங்க ஃப்ரெண்ட்ஸ் இதானான்ட்டான். எப்படியாவது அவன் துருபதனை வீழ்த்தணும்னு சொல்லி அர்ஜுனனை தயார் பண்ணி அர்ஜுனனை கொண்டு துருபதரை வீழ்த்தி சிறைப்பிடிக்க வச்சுட்டார். சிறைப்பிடிச்சு வந்த துருபதன்ட்ட பாதி ராஜ்யம் தனக்கு பாதி அவனுக்கு கொடுத்து நம்ம 2 பேரும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் ஆகிட்டோம், நீ ஃப்ரெண்டு போன்னு அனுப்பிச்சுட்டார். அந்த அவமானம் துருபதனுக்கு தாங்கலை. துரோணரை கொல்லக்கூடிய ஒரு பிள்ளையும் அர்ஜுனன் தனக்கு மாப்பிள்ளையாக வர்றதுக்கு ஒரு பொண்ணும் பிறக்கணும்னு வேள்வி பண்ணி பொண்ணை பெற்றான். இப்போ அர்ஜுனனே மாண்டு போயிட்டானே, பாண்டவர்கள்லாம் அரக்கவாளை எரிஞ்சு போயிட்டானே, அதனால இனிமேல் அவன் வரமாட்டான். சரி கல்யாணத்துக்கு சுயமுறைன்னு வச்சுட்டான். ஆனால் அர்ஜுனன் எங்கானு உசுரோடு இருந்தால் அர்ஜுனனே ஜெயிக்கக்கூடிய பந்தயமாக வச்சுட்டான். ஆமாம், மேலே இருக்கும் ஒரு மீன் பொம்மை, அந்த மீன் பொம்மை சுற்றிகிட்டே இருக்கும், அது நிழல் கீழே தெரியும். இந்த நிழலை பார்த்து மேலே இருக்கிற பொம்மையை அடிக்கணும், 3 அட்டம்ப்டுக்குள்ளே முடிக்கணும். அவனுக்கு தான் தம் பொண்ணுன்னு பயங்கர கண்டிஷன் போட்டான். ஒருத்தராலையும் முடியலை. அந்த சுயம்பரத்துக்கு அந்தாண்ட வடிவத்தில் உள்ள இவர்களை வர சொல்லி செய்தி வந்துடுத்து கிருஷ்ணன் மூலம், விதுரர் மூலம். அதனால இவர்கள் அங்கே போனார்கள். அப்போது நம்ம ரொம்ப அற்புதமாக அர்ஜுனன் கண்ணவீரான தியானம் பண்ணி சுயம்பரத்தில் திரௌபதியை பெற்றான். 5 பேரும் சமமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏற்பாடு ஆயிடுத்து, குந்தி வார்த்தையை ஏற்றுக்கொண்டதுனால. அப்படி பஞ்சவரையும் பல வகை காத்த பிறான். இனிமேல் துரியோதனனுக்கும் பாண்டவரும் ஒத்துமையாக இருக்க முடியாது, தனி ராஜ்யம் பிரித்து கொடுத்துட்டாங்க. திருதராஷ்டிரன் பாடுபட்டு ரொம்ப வறட்சி பகுதியை கொடுத்தான் தர்மராஜருக்கு. அங்கே விவசாயமே பண்ண முடியாது ஈஸியாக. ஆனால் கண்ணபிரான் பலராமனை விட்டு உழ வச்சான். பலராமன் சங்கரஷ்ணமூர்த்தி உழுதார், பொன்விளையும் பூமி ஆயிடுச்சு. அப்படி இந்திரபிரஸ்தம் பிரமாதம் ஆக்கிட்டான். காண்டவ கனத்தை எரிச்சு, அந்த காண்டவ வனத்தை எரிக்கும் பொழுது அதில் ஒளிஞ்சிருந்த மயன் தேவ அசுர சிற்பி வெள்ள தப்பிக்க ஓடி வந்து அபயம் கேட்டான். அவனுக்கு அபயம் கொடுத்து அவனை காப்பாற்றி அவன் மூலம் பெரிய அழகான புது சிட்டியை உருவாக்கினான் கண்ணபிரான். இந்திரபிரஸ்தம்னு பேர். அதான் நம்ம டெல்லி இப்போ அப்படி உருவாக்கி கொடுத்தான். அங்கே பாண்டவர்கள் ராஜ்யம் ஆளத் தொடங்கினார். அப்போது கிருஷ்ணபிரான் நாரதரை போய் தர்மபுத்திரருடைய அந்த மாளிகை, பங்களா, ஹாலு, சிட்டியெல்லாம் கொண்டாடி அப்புறம் அவர் உபதேசம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சார். அதே மாதிரி வந்தார் நாரதர். அந்த சிட்டியெல்லாம் பார்த்தார், சபையை பார்த்தார். தர்மராஜா ஒரு சபை சூப்பராக இருக்குது, இந்திர சபை கூட இப்படி இருக்காது அப்படி.
அது எப்படி இருக்குன்னு கேட்டால் அதை வர்ணிச்சார். அதெல்லாம் போயிருக்கார் இவர். போய் எல்லா ஊர் சபையும் சொல்லிட்டு, நான் தேவலோகமும் போனேன்ப்பா, தேவசபை கூட இந்த சபைக்கு ஈடாகாதுன்னார். அப்போ தர்மபுத்திரர் கேட்டார் அப்பாவியா, தேவலோகம் எங்கள் அப்பாவை பாண்டுவை பார்த்தியார்? அவரை கேட்கும்படியாக பண்ண வச்சிருக்காரு கிருஷ்ணா, அப்படி சொல்லு, அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன் தேவலோகத்தில் சொல்லிட்டே வா. தர்மராஜன் நிச்சயம் கேட்பேன், எங்கள் அப்பாவை பார்த்தியான்னு. அப்போ இந்த பிட்டை போடுன்றார். என்ன பிட்டு? உங்கள் அப்பா பாண்டு உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார்ப்பா, அவர் ராஜசூய யாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாராம். அந்த யாகம் பண்ண முடியல அவரால். அதனால ராஜசூய யாகம் பண்ணவாளுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ரோ கொடுக்குறார் சொர்க்கத்தில், விவிஐபி ரோ. ராஜசூயம் பண்ணாத மன்னர்களுக்கெல்லாம் செகண்ட் ரோ தான். உங்கள் அப்பா செகண்ட் ரோவில் இருக்கார், அவர் ஃபஸ்ட் ரோவுக்கு ப்ரமோட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ராஜசூயம் நீ பண்ணாலும் கிடைக்கும் அந்த பலன். அதனால ராஜசூயம் பண்ணணும் என்று நாரதர் சொன்னார். பார்த்தீங்களா, தர்மபுத்திரர் தன் அத்தை மகன் ராஜசூய யாகம் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஆவலை உண்டாக்கியது யாரு? வெங்கடேசன் கண்ணபிரான். தன் அடியார்கள் இப்படி வேள்வியை செய்யணும்னு ஆவலை உண்டாக்கி விட்டுருவான். நாரதர் அப்படி போட்ட பிட்டில் தர்மராஜர் ஆசைப்பட்டார், ராஜசூயம் தானும் செய்யணும் அப்படின்னு. கண்ணபிரானுடைய கருத்தை கேட்டுப்போம். ராஜசூயம் பெரிய கஷ்டம், எல்லா ராஜாக்களும் நீ தான் சுப்பீரிட்டு ஒத்துக்கணும். சாதாரண விஷயம் அது. ராஜாக்கள்லாம் பாதகாணிக்கை செலுத்தணும். நாங்கள்லாம் உனக்கு இன்ஃபீரியர்னு சொல்லணும். எவன் சொல்லுவான்? எவனாலும் சண்டை போட்டான்னா அதோட சண்டை போட்டு ஜெயிக்கணும். ஜெயிக்க முடியலன்னா ராஜசூயம்னா கீச்ச சூயம் வேணும், அவ்வளோதான். அப்படி தர்மரை திக்விஜயம் பண்ணி ஜெயிச்சு அதுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுத்து அவர் ராஜசூய யாகம் பண்ணணும். தன் பக்தனது கர்மாவை செய்யணும்னு ஆசைப்பட்டான். அவருக்கு அதில் ஈடுபாடு வருவதற்காக நாரதரை கருவியாக்கினான். நாரதர் எல்லா உலகம் போயிருக்கேன், சொர்க்கலோகத்தில் பாண்டு சொன்னார் சொல்ல, அதன் பிறகு தர்மபுத்திரர் கிருஷ்ணனே வர வச்சு அந்த யாகம் எப்படி பண்ணலான்னு கேட்டு யாகமும் பண்ணி முடித்தார். அன்பர்களே, இப்படி தன் அடியார்களுக்கு அவர்கள் மூலம் நல்ல கர்மாக்கள் செய்யப்பட வேண்டும் என்று ஆர்வத்தை தூண்டி விடுவதனால திருவேங்கடமுடியானுக்கு கர்மேப்சுன்னு பேர். இப்போ நம்மளை தூண்டி விட்டுருக்கான். அதனால தான் நான் உங்களுக்கு வெங்கடேச சஹஸ்ரநாமம் சொல்கிறேன். உங்களை தூண்டி விட்டுருக்கான், அதனால தான் நீங்கள் கேட்குறீங்க. இதுதான் கர்மேப்சுவான வெங்கடேஸ்வரன் பண்ணக்கூடிய காரியம். அதனால் வெங்கடேஸ்வரனுக்கு கர்மேப்சுன்னு பேர். அதனால் நல்ல காரியங்கள் செய்ய நமக்கு ஆசை வந்துட்டுன்னா அதுக்கு காரணம் அவன் என்று தெரிந்து கொண்டு அந்த காரியத்தை செய்ய வேண்டும். இவ்வளோ அழகாக நாரதர் சொன்ன ராமாவை கேட்டீர்கள். இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்கள். பக்தோத்தமே தாத்த சகோதரி ஜே சராஜசூய கிருது கர்த்திரு தேச்சு தச்சோதனம் நாரதனதோத குர்வன்னு தச்சோதனம் நாரததோத குர்வன்னு கர்மேப்சு நாமா விழசைலநாதா கர்மேப்சவே நமஹா. இதுக்கு பின்னணியான தமிழ் அகவல். நாரதர் மூலம் அத்தை மகன் தர்மனை ராஜசூயம் செய்வித்தான், இங்கன் கர்ம செய்வதை விரும்பும் பெருமான் கண்ணன், எனவே கர்மேப்சு ஆமே. எங்கே இருந்து கலந்து ஜெபியுங்கள். கர்மேப்சவே நமஹா. நமோ வெங்கடேசாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। Govinda